வணக்கம் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதிமுக திமுக பிடியிலிருந்து தமிழகம் விடுபட வேண்டும் என மோடி பேசியுள்ளார். குஜராத் முன்னணி மாநிலம் என்பது வெறும் மாய தோற்றம். பல இனங்களில் தமிழகம் தான் முன்னணி மாநிலமாக இருக்கிறது. குஜராத் முன்னணி மாநிலம் என்பது வெறும் விளம்பரம் என்று தமிழக முதலமைச்சர் நேரடியாக மோடியை குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் பல விமர்சனங்களை பாரதிய ஜனதா மீது தொடர்ந்து சில நாட்களாக வைத்து வருகிறார். ஆக அதிமுகவும் பாஜகவும் தேர்தலுக்கு பிறகு இணையும் ஒரு ரகசிய கூட்டணி இருக்கிறது என்ற விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வந்திருக்கிறதா? இதை தாண்டி மீனவர் பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை, இந்த விவகாரங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி காங்கிரஸ் தான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறது என்று மாநில அரசாங்கம் மீது சோனியா காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆக சோனியா காந்தி, நரேந்திர மோடி, ஜெயலலிதா ஆகியோருடைய ஒரு சொற்போர் இந்த கடந்த 2 நாட்களாக நடந்து வருகிறது என்று சொன்னால் மிகையல்ல. பல குற்றச்சாட்டுகள், பதில் குற்றச்சாட்டுகள் நம்மிடையே இருக்கின்றன. எந்த குற்றச்சாட்டில் நியாயம் அதிகம் இருக்கிறது உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்க நாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக அதை விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவின் மாநில பொருளாளர் திரு SR சேகர், நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல அரசியல் விமர்சகர் திரு கிட்டி அவர்கள் இணைகிறார், நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல அஇஅதிமுகவின் திரு கோ சமரசம் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைகிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி பாரதிய ஜனதாவின் திரு SR சேகர் அவர்களுக்கு. அதிமுக திமுக ரெண்டுத்தையும் சமதளத்தில் வைத்து திமுகவை திட்டி, அதே போல அதிமுகவை திட்டி அதிமுக ஆட்சியை பற்றி சில விமர்சனங்களை வைத்திருக்கிறார் நரேந்திர மோடி. மின்சார பிரச்சனை உள்ளிட்ட பல விஷயங்களை பேசியிருக்கிறார். என்னுடைய கேள்வி, ஒரு கட்டத்தில் அதிமுகவுக்கும் அதிமுக தலைமைக்கும் நற்சான்று கொடுத்து அதிமுக ஆட்சியை பாராட்டி, இன்னும் சொல்ல போனா அதிமுக ஆட்சியுடைய சாதனைகளை பத்தி பிரச்சாரம் செய்துவிட்டு இன்னைக்கு இந்த விமர்சனங்கள் எல்லாம் வைத்தா அது நம்பகத்துக்குரியதா? இல்ல, இந்த நாட்டினுடைய யதார்த்தமான நிலைமை, நடுத்தெருவில் போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனை கேட்டால் அவன் எவ்வளவு தூரத்துக்கு சிரமப்படுகிறான் என்று தெரியும். தண்ணி இல்ல, மின்சாரம் இல்ல, மின்சாரம் வருவதாக 3.5 ஆண்டு காலமாக ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார். ஒரு தன்னுடைய மின்சார இலாக்கா மீதே ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது, சூது நடக்கிறது என்று தன்னைத்தானே குற்றம் சாட்டிய ஒரு முதலமைச்சர் மக்கள் அதிகமாக எதிர்பார்த்து காத்து கிடக்கிறார்கள். தேர்தலுக்காவது ஏதாவது ஒரு பகுதியில் மின்சாரத்தை தற்காலிகமாக விட்டுக் கொண்டிருக்கிற நிலைமை கூட மாறி மின் தேவை, டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு எக்கச்சக்கமான இடைவெளி இருக்கிற காரணத்தினால் நடத்த முடியாத சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே ஒரு நியாயமாக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடுத்த பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர் சொல்லுவது தவறா? என்னுடைய கேள்வி, மோடி ஏன் அப்போ அதிமுக ஆட்சிக்கு நற்சான்று கொடுத்து அதிமுக ஆட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சார்? எப்ப செஞ்சார்? சில மாதங்களுக்கு முன்பாக. அப்போது தேர்தல் இல்ல, தேர்தல் இருக்கிறது, தேர்தல் பிரச்சார கூட்டம். ஒரே ஒரு சம்பவத்திலே அதிமுகவுக்கு ஆதரவாக அதிமுக ஆட்சிக்கு நற்சான்று கொடுத்து பேசியிருக்கிறார் மோடி என்ன சில மாதங்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார். அதாவது சாதாரண காலகட்டங்களில ஒரு கல்யாண வீட்டுல ஒரு துக்க நிகழ்ச்சியில போய் பேசுகின்ற போது ஒரு வார்த்தைகள், ஒரு பெரிய பாராவுடைய இடையில இருக்கிற ஒரு வார்த்தை எடுத்து அதை தேர்தல் அன்னைக்கு பயன்படுத்துவது எந்த வகையில நியாயம்? ஒரு இப்போது கூட ஜெயலலிதா அவர்கள் தனக்கு மிக நெருங்கிய நண்பர்களிலே ஒருவர் என்று சரத்பவாரையும் சொல்லியிருக்கிறார், இவரையும் சொல்லியிருக்கிறார். அதன் மூலமாக ஜெயலலிதாவுடைய எந்த செயல்பாடுகளையும் குற்றம் சாட்டக்கூடாதா? தனிப்பட்ட விமர்சனத்தை சொல்லல, அதிமுக ஆட்சிக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார் நரேந்திர மோடி. சரி, அதை பார்த்துருவோமே. சில மாதங்களுக்கு முன்பாக ஹைதராபாத்ல நடந்த பொதுக்கூட்டத்தில் நரேந்திர மோடி என்ன பேசினார் பார்க்கலாம். मैं आंध्र के कांग्रेस के नेताओं को कहना चाहता हूं, अगर आपको गुजरात से नफरत है, गुजरात का नाम मत लो, लेकिन आपके पड़ोस में तमिलनाडु में डॉक्टर जयललिता जी की सरकार ने स्किल डेवलपमेंट के क्षेत्र में जो काम किया है, जरा उससे तो कुछ सीखो और आंध्र के नौजवानों की भलाई के लिए कुछ तो करो. சில மாதங்களுக்கு முன்பாக இந்த தேர்தல் ஃபீவர்லாம் தொடங்கின பிறகு அவர் பாஜகவுடைய ஒரு பிரச்சார குழு தலைவர்லாம் அந்த பதவியெல்லாம் ஏற்ற பிறகு நான் ஆந்திராவின் காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன், உங்களுக்கு குஜராத் பிடிக்கவில்லை என்றால் அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கும் தமிழ்நாட்டை பாருங்கள். அங்கு டாக்டர் ஜெயலலிதா அவர்களின் அரசு திறன் மேம்பாட்டுக்காக அது உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு செய்யும் விஷயங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் ஆந்திராவின் இளைஞர்களுக்கு ஏதாவது செய்யுங்கள். தமிழ்நாட்டுடைய ஆட்சியை பாராட்டு இப்ப என்ன சொல்லியிருக்காரு? மின்சாரத்தையும் குடி தண்ணீரும் கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். நற்சான்று கொடுக்கும்போது அவர்கள் நல்லா இருந்தாரு. சில மாதங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் மின்சார நிலைமை நல்லா ஒரே ஒரு வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு பேசுவோம் என்று சொன்னால் அது உண்மையை முழுவதும்
முழுவதுமாக பேசுவது ஆகாது. யார் பேசுறாங்கிறத பொறுத்து இருக்கிறது, என்ன பேசிருக்காங்க. பத்திரிகைகளுக்கு மிகப்பெரிய தீனி, உங்களுக்கு ஒரு சந்தோஷம், மறுபடியும் அந்த டேப்பை போட்டு காமிச்சு அதன் மூலமாக இவர் சரியான நபர் இல்லை. இப்ப என்ன சொல்லணும், ஜெயலலிதா அவர்கள் சிறந்த பாராட்டுக்குரியவர் சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்ல அப்படி சொல்லுங்கன்னு சொல்ல, அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு. அதாவது ஆந்திராவுடைய ஆட்சியை பக்கத்தில் இருக்கிற நம்ம சொல்றது இல்லையா, பக்கத்து வீட்டு பையனை பார்த்து நல்லா படின்னு சொல்றது இல்லையா, ஏற்கனவே நன்றாக படித்துக் கொண்டிருக்கிற ஒரு பையனோட கம்பேர் பண்ணல, குறைந்தபட்சம் ஆந்திரா பிரகாரமா நீ இருக்க, தமிழ்நாட்டு குஜராத் மாதிரி உன்னால வர முடியல, ஏன் அளவுக்கு உன்னால உயர முடியாது, இருந்தாலும் பாவ ஜெயலலிதா மாதிரியா நீ இருந்துட்டு போன்னு சொல்லியிருக்க. அப்படி சொல்லல, சிறப்பாக செய்துன்னு தமிழ்நாட்டுக்கு நற்சான்று கொடுக்க சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்ல ஒரு மெக்னானிமஸ் மெக்னானிமிட்டி எங்க போச்சு இல்ல, பக்கத்து வீட்டுக்காரனை பொறுத்து சொல்லக்கூடிய உதாரணம். ரொம்ப நியாயமா கேட்டீங்க. அதாவது தேர்தல் நேர கட்டாயங்கள்னு சில விஷயங்கள், அதே நம்ம புரிஞ்சுக்கணும். நியாயமா பார்க்க போச்சுன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் பல விஷயங்கள்ல கடுமுயற்சி எடுத்து முதலமைச்சர் வந்து சில விஷயங்களை செய்யறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர்களுடைய ஆதங்கத்தையும் எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த பல ஆண்டுகளை பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கஜானா காலியா இருந்தது. இரண்டாவது, மின்சாரம் ஜெனரேஷனுக்காக முயற்சி பண்ணும்போது பல தடைகள் இருந்தது. ஏன் 6 மாதத்துக்கு முன்னாடி 14வது நிதி கமிஷனுக்கு பதில் அளிக்கும் பொழுது அவர் சொன்னார், நமக்கு தேவைப்படும் இந்த 12,000 மெகாவாட்ஸ் 12,000 மெகாவாட்ஸ்ல குறைபாடுகள் இருக்கு. அதற்காக குஜராத் போன்ற மாநிலத்திலிருந்து நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு அதை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றோம். அட்லீஸ்ட் ஒரு 500 மெகாவாட் கொண்டு வர ட்ரை பண்றோம். அது கூட டிஸ்ட்ரிபியூஷன்ல குறைஞ்சு போயிடுறது. ஆகினா நமக்கு ஒரு பவர் கிரைசிஸ் இருக்குங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஷி இஸ் ட்ரைங் டு அதை கடந்து வரணுங்கிற முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஆக்கபூர்வமான சில செயல்கள் நடக்கும் பொழுது அந்த முயற்சி எங்கேயாவது சரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காம குறை சொல்லப்படுகிறோம் என்கிற ஆதங்கத்தில் அவங்க பேசியிருப்பாங்க. அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய. நான் திரு சமரசம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். அஇஅதிமுகவின் திரு சமரசம், மோடி பேசினதை கேட்டீங்க. என்னுடைய கேள்வி, தமிழக முதலமைச்சரும் இன் ரீசன்ட் பாஸ்ட் முந்தைய கட்டத்துல நரேந்திர மோடிக்கு நற்சான்று கொடுத்து அவருடைய ஆட்சி திறமைக்கெல்லாம் நற்சான்று கொடுத்து இப்பொழுது குஜராத் சரியில்லை, தமிழ்நாடு தான் சிறப்பாக இருக்கிறது, இப்போ கண்களை எல்லாம் திறந்து விட்டது போல் இருக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்பது அப்படிங்கிறது அதுவும் கேள்விக்குள்ளா இருக்கிறது. திரு சமரசம், அவர் இப்பொழுது வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேர்தலிலே பிரதமர் வேட்பாளர் என்கிற வேடத்தில் இருக்கிறார். அந்த வேடத்திற்கேற்ற வசனத்தை அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரே தவிர ஒரிஜினல் பேச்சு அது அல்ல. ஒரிஜினல் பேச்சு என்பது தமிழ்நாட்டு கணிப்பு என்பதெல்லாம் ஏற்கனவே நல்ல முறையில் பேசியிருக்கிறார். இப்பொழுது பிரதமர் வேட்பாளர் கூட முதலாக தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது அவர் ஏதாவது பேசினாரா, இந்த ஆட்சியை பற்றி குறை சொன்னார்? தமிழக முதலமைச்சர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கின நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் ஏதாவது குற்றச்சாட்டு, சமீபம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மோடி பற்றி பாஜக பற்றி ஏதாவது குற்றம் சாட்டினாரா? அதாவது நாங்கள் சொல்லாததற்கு காரணம் அவர்கள் எங்கள் மீது எதுவும் சொல்லவில்லை. இரண்டாவது, நாங்கள் பாதிக்கப்பட்டது காங்கிரசால், திமுகவால், அவர்கள் கூட்டணியால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டது. இப்ப என்ன பாதிக்கப்பட்ட காரணத்தை அதன் மதிப்பு சொன்னோம். இப்பொழுது அவர் குற்றம் சொல்லியிருக்கிறார். யார் குற்றம் சொல்வது? ஒன்றுமில்லை. 45,000 கோடி கடனிலே இருந்த மின்சாரத்துறைக்கு முதல்ல குற்றம் சொன்னது யார்? திரு சமரசம், முதல்ல குற்றம் சொன்னது யார் பாஜக மீது? காவிரி விவகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை முதல்ல பிஜேபி மீது தமிழக முதலமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். அதுக்கு பிறகு நரேந்திர மோடி குற்றம் சாட்டுகிறார். என்னுடைய கேள்வி அதுவல்ல. முந்தைய காலத்துல தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் மோடியுடைய ஆட்சிக்கு நற்சான்று கொடுத்தவர் தானே? மோடி அவர் ஆட்சிக்கின்றது தனித்தனியாக பேசிக் கொள்வது வேறு, அரசியல் என்பது வேறு. அரசியலிலே இன்றைய தினம் இப்பொழுதுதான் அரசியல் பேசுகிறார்கள். என்னுடைய கேள்வி, மோடியுடைய ஆட்சி திறமைக்கு முதலமைச்சர் நற்சான்று கொடுக்கவில்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? தமிழ்நாடு சமீபத்தில் எந்தெந்த வகையில் முன்னிலை வகிக்கிறது சொல்லுங்க. என்னுடைய கேள்வி, மோடியுடைய நிர்வாக திறமைக்கு, நிர்வாக திறமை வித்தின் கோச்க்கு முதலமைச்சர் முந்தைய காலகட்டத்தில் நற்சான்று கொடுத்தாங்களா இல்லையா?
நிர்வாகத்துக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த நிர்வாகத்தில் அப்புறம் ஏற்பட்ட கோளாறுகள் என்ன என்று தெரிந்த பிறகு இப்பொழுது முழு விவரம் சொல்கிறோம். ஒன்றை சொல்கின்ற போன ஜூன் மாசம் சரியா ஒரு 10 மாதங்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் மோடி பற்றி குறிப்பிட்டது என்ன கேட்கலாம். But at a personal level, Mr. Narendra Modi is a very good friend of mine. I have high regard for him as an able administrator. But at a personal level, Mr. Narendra Modi is a very good friend of mine. I have high regard for him as an able administrator. திறமையான நிர்வாகி என்ற முறையில் எனக்கு அவர் மீது உயர்ந்த மதிப்பு உண்டு. as an able administrator I have high regards என்று சொல்றார். குஜராத் சரியில்லை, குஜராத்ல வந்து அந்த செய்தியை நான் சொல்லிடுறேன். அந்த செய்தியை நரேந்திர மோடி மீது புரட்சி தலைவி அம்மா அவர் சொல்லிய பிறகு அங்கே இருந்து எல்லா விதமான ஊடக செய்திகள் எல்லாம் வந்தது. உங்களுக்கு தவறான தகவல் கிடைத்து நீங்கள் நரேந்திர மோடியை பாராட்டி இருக்கிறீர்கள். இதோ பாருங்கள் அவருடைய பட்டியல் என்று எல்லாம் பட்டியல் வந்து இந்த பாராட்ட நல்ல நிர்வாகி இது வந்து சில மாதங்களுக்கு முன்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்லும் பொழுது இந்த பட்டியல் முதலமைச்சர் கிட்ட கிடையாது. குஜராத் வந்து இந்த விஷயங்கள்ல தமிழ்நாட்டை விட பின்னணியில இருக்கிறது, முன்னிலையில இல்லைங்கிற விவரங்களை தெரியாமல் முதலமைச்சர் சொல்லிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அது முழுமையாக கிடைக்காத காலத்தில் சொன்னதே தவிர அது முழுமையாக கிடைத்த பிறகு அல்ல. இல்ல இந்த புள்ளி விவரங்கள்லாம் பிளானிங் கமிஷனுடைய புள்ளி விவரங்கள், ஜிடிபி உள்ளிட்ட புள்ளி விவரங்கள், இந்த வந்து மெட்டர்னல் மார்டாலிட்டி இதெல்லாம் வந்து தொடர்ந்து வரக்கூடிய புள்ளி விவரங்கள் அந்த சமயத்துல முதலமைச்சருக்கு கிடைக்கப்பெறல. அதனாலதான் பாராட்டினாங்க நரேந்திர மோடிங்கிறீங்களா? அந்த நேரத்தில் இதை அவங்க கேட்டு நாங்கள் பெறவில்லை, அது கவனிக்காமல் இருந்தோம். அது பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி வச்சு பேசக்கூடாது என்று இருந்தோம். அதற்கு அப்புறம் அரசு ரீதியாக தெளிவாக கிடைத்த பிறகுதான் இதையெல்லாம் புட்டு வைத்தோம். நல்ல நிர்வாகி அப்படிங்கிற ஒரு பாராட்டுக்கு உகந்தவர் அல்ல நரேந்திர மோடி அப்படின்னு நீங்கள் சொல்வதாக நான் புரிஞ்சுக்கலாமா? நல்ல நிர்வாகியா இல்லையா என்பது வேற. நல்ல சட்டங்கள், நல்ல திட்டங்கள், மக்கள் நல பணிகள் அங்கே நடந்திருக்கிறதா இல்லையா என்பது வேறு. எதை செய்தாலும் அது நல்லதாக காட்டிக் கொள்வது வேறு. இந்திய குஜராத்திலே ஈஸியாக உற்பத்தி ஆகிறது மின்சாரம், ஆனாலும் ₹3.45. தமிழ்நாட்டில் மின்சார உற்பத்தி இல்லை. 8000 யூனிட் மெகாவாட் இருந்தது 12,000 உயர்த்தியும் இன்னும் தேவை இருக்கிறது. இதே புள்ளி விவரங்கள் சில மாதங்களுக்கு முன்பாகவும் இருந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு விவாதம் கிளம்பி இருக்கிறது, குஜராத் வெர்சஸ் தமிழ்நாடு, எந்த மாடல் முன்னணி மாடல் என்று. அதை பற்றி தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால். நரேந்திர மோடியும் ஜெயலலிதாவும் ஒருவரை ஒருவர், ஒரு கட்சியை ஒருவர் மாற்றி இன்று விமர்சனம் செய்திருக்கிறார்கள். கடுமையான விமர்சனங்களாகவே பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி சோனியா காந்தியும் தமிழ்நாட்டில் பேசியிருக்கிறார். அதிமுக ஆட்சி மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். எந்த குற்றச்சாட்டில் அதிகமான நியாயம் இருக்கிறது என்றுள்ள கேள்விகள் எழுந்திருக்க இதே இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதித்து வருகின்றோம். இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய டிபேட் குஜராத் மாடல் வெர்சஸ் தமிழ்நாடு மாடல். தமிழக முதலமைச்சர் சில பட்டியலை கொடுத்திருக்கிறார். மோடி நேற்றுக்கு சேலத்தில் பேசும்பொழுது மின்சார நிலைமையை பற்றி குறிப்பிட்டு சில குற்றச்சாட்டை தமிழ்நாட்டில் இப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். மின்சார நிலைமையை பற்றி பேசுறதுக்கான ஒரு முழு தகுதி பாஜகவுக்கும் பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளருக்கும் இருக்கு. குஜராத் இருக்கக்கூடிய நிலைமை எல்லாம் அவ்வளவு சீரா தான் இருக்கா? அதாவது நீங்க அந்த சோசியல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான் எடுப்பீங்க. இல்ல நான் என்னோட கேள்வி எலக்ட்ரிசிட்டி ஸ்பெசிபிக். எலக்ட்ரிசிட்டி குஜராத்ல சிறப்பா இருக்க ஒரு ஆட்சி மிக முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, ஒரு ஆட்சியை ஆளுபவர்கள் அதை அந்த ஆட்சி பீடத்தில் ஏறுகின்ற முதல் நாளில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன, அந்த மாநிலத்தினுடைய தேவை என்ன, அவர் ஆண்ட காலத்தில் போட்ட திட்டம் என்ன, அது எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள், அதாவது அந்த திட்டத்தை நோக்கி அவருடைய உண்மையான இயல்பான சூழ்நிலை என்ன. இது வெறும் பிரச்சாரமாக இல்லாமல் வெறும் புள்ளிவிவரங்களை மட்டும் தராமல் மக்கள் உணர்கின்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, குஜராத்தை பொறுத்த மட்டும் அங்க வந்து மோடி அவருடைய பேச்சிலேயே பலமுறை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் 2001 பதவியேற்ற பிறகு வீடுகளுக்கு போகின்ற போது உங்களுக்கு தேவை என்ன என்று கேட்டேன். கிராமத்தில் இருக்கிற மக்கள் சொன்னார்கள், ராத்திரி நாங்க சாப்பிடுற சாப்பாடு ராத்திரி தான் சமையல் பண்ணி சாப்பிடுறோம், ராத்திரி சாப்பிடுற சாப்பாடை பார்த்து சாப்பிடுற மாதிரி கரண்ட் கொடுங்க. நான் அதை 3 ஆண்டு காலத்திலே ஓரளவுக்கு நிறைவேற்றி இன்றைக்கு ஓரளவுக்கு மின்மிகை மாநிலமாக, அதாவது
சரியான புள்ளி விவரங்கள் கையில் இல்லாத போது முழுவதும் நடந்திருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். இன்றைக்கு குஜராத் நாடு மின்சாரத்துல சில இனங்கள்ல நிச்சயமாக குஜராத்தை விட முன்னணியில் இருக்கிறது. புள்ளி விவரங்கள் இருக்கட்டும், யதார்த்தம் என்ன, அதாவது மின்சாரத்துல எல்லா அம்சங்களையும் தமிழ்நாட்டை விட குஜராத் முன்னணியில் இருக்கிறதா? இதான் கேள்வி. அதாவது உங்களுடைய கேள்விக்கு நான் மறுபடியும் பதில் கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டு மக்கள் நட்ட நடு ரோட்ல வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய மின்சார நிலைமையை என்ன உணர்ந்திருக்கிறார்கள், என்ன இந்த அரசாங்கம் என்ன ஆட்சி பீடத்தில் ஏற்பட்ட போது எதை வைத்து ஓட்டு வாங்கினார்கள், எது இந்த மிகப்பெரிய அசுர பலத்தை இவர்களுக்கு மின்சாரத்துடைய சாதனையாக சொல்லக்கூடிய திரு மோடியுடைய குஜராத்தில் மின் இணைப்பு இல்லாத பகுதிகள், கிராமங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு மின் இணைப்பு இல்லாத கிராமமும் கிடையாது. இது புள்ளி விவரம். நல்ல கேள்வி, நீங்க சொன்னது ரொம்ப நல்ல கேள்வி. குஜராத்திலே மின் இணைப்பு இல்லாத கிராமங்களின் மூலமாக குஜராத் மக்கள் படுகின்ற அவதி என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களிலும் மின் இணைப்போடு இவர்கள் படுகின்ற சந்தோஷம் இல்லையே. தமிழ்நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் இருந்தால் ஜெயலலிதா மீது இந்த குற்றச்சாட்டை மின் இணைப்பு கேட்டு அப்ளை பண்ணிருக்காங்க, அதாவது கிடைக்காம இருக்கிறாங்க. அதாவது மின் இணைப்பு கிடைக்குது, மின்சாரம் வருதா, வெறும் கம்பி இருக்கு, லைட் எரியுதா, அதாவது மின்சாரமே இல்லாம இருக்கிறது பெட்டர், மின்சாரம் இருந்து சில மணி நேரம் மின்வெட்டு பெட்டர் இல்லைங்கிறீங்களா? உங்களுடைய வாதம் அதிமுகவிற்கு சந்தோஷத்தை அளிக்கலாம் அல்லது விதண்டவாதமாக இருக்கலாம். அவரை நோக்கி சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், குஜராத் மக்களுடைய சாதாரண மக்களுடைய உணர்வு என்ன, அவன் ஆரம்பித்த பாதை எது, முடிந்த பாதை என்ன, அனுபவிக்கின்ற விஷயம் என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்லி வாக்கு கேட்டு வந்தார்? 3.5 ஆண்டு காலமாக 3 மாதம் 6 மாதமாக வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறாரே தவிர கரண்ட் வந்ததாக இல்ல. தன்னுடைய ஆட்சி மீது இப்போது ஒரு குற்றச்சாட்டு, புள்ளி விவரங்கள் என்ன வேணாலும் பேசட்டும், மக்கள் உணர்கின்ற நிலை என்ன, நட்ட நடு ரோட்ல மவுண்ட் ரோட்ல இன்றைக்கு இருக்கிற சென்னை வாக்காளருடைய நிலைமை என்ன? இது வந்து அரசாங்கத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் உண்மையான புள்ளி விவரத்தை நீங்க கண்டெஸ்ட் பண்ணணும். பொய்யான புள்ளி விவரம் குஜராத் கண்டெஸ்ட் பண்ணி சொல்லணும். பொய் இல்லையே. நாங்கள் சொல்லுவது என்றால், எந்த ஒரு பகுதியும் முழுவதுமாக தண்ணீர் பெற வேண்டிய தமிழ்நாட்டில் மின் இணைப்பு பெற்ற மின் இணைப்பு இல்லாத கிராமங்களே கிடையாது, ஜீரோ. குஜராத்ல இருக்கு. கரண்ட் வருதா? கரண்ட் வரணும் இல்ல, அனுபவிப்பதற்கு ஒண்ணும் இல்ல, உயர மாட்டேன் பண்றது, வெறும் உயரை வைத்துக் கொண்டு நாம் வந்து வீணா மின்சாரமே இல்லாம இருக்கிறது பெட்டர். ஆனா மின்சாரம் கனெக்ஷன் இருந்து ஒரு சில மின்வெட்டு வந்து பெட்டர். இருந்த நிலைமை என்ன, இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன, வளர்ச்சி என்ன, விவசாயத்துக்கு 2வது கரண்ட் போயிட்டு இருக்கு. பரிசுத்தமான கரண்ட் கிடையாது. முக்கா புழுவம் வீட்டுக்கு முழு புழுவம் போனான்ற மாதிரி இருக்குது. கருவறை முதல் கல்லறை வரை முழுமையான திட்டங்களை போட்டு ஏழை எளியவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அரசு தமிழ்நாடு அரசு என்று இந்திய துணைக்கண்டு சொல்கிறது. குஜராத் மட்டுமல்ல, எந்த திட்டமானாலும் பல்வேறு வகையிலே நாம் பொறுப்பேற்கின்ற பொழுது இருந்த நிலை என்ன, இன்றைய நிலை என்ன, மாணவர்கள் பிரச்சனை, கல்வி பிரச்சனை, பெண்கள் பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, இப்படி எது தொட்டாலும் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட்டு இந்திய துணை கண்டத்தில் தமிழகம் முன்னோடி என்ற பெயரை பெற்றிருக்கிறது. இதை மறுக்க முடியுமா, மறைக்க முடியுமா? அங்கே எவ்வளவு தண்ணீர் ஓடுகிறது, ஆறு எத்தனை, அதில் தண்ணீர் வெள்ளமாக போய் கொண்டிருப்பது எத்தனை, இங்கே தமிழ்நாட்டின் நிலைமை எத்தனை? குஜராத் 2 ஆறு தான் 17 ஆறுகளை ஒன்று சேர்த்திருக்கிறார். அதனால இந்த தண்ணியை பத்தி தயவு செய்து குஜராத் சொல்லிடுறாங்க. தமிழ்நாட்டில் கிடைக்கிற தண்ணியில கால்வாசி கூட கிடைக்கல. மறுபடியும் சொல்லுவேன் தேர்தல் கால கட்டாயம் அப்படின்னு அதிமுக நண்பர் சொன்ன இருவரும் விமர்சிப்பது தேர்தல் கால கட்டாயம். அதுக்கே தேர்தல் கால கட்டாயம் ஒரு விஷயம் இருக்கு. அதிமுக நண்பர் சொல்லலைங்கிறீங்களோ பிஜேபி அதிமுக? நிச்சயமாக எனக்கு அப்படித்தான் தோன்றுது. ஏனென்றால் 2011-12 பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி இங்க வந்திருக்காரு, பாராட்டி இருக்காரு. அவருடைய ஸ்வேரிங் அந்த விழாவுக்கு நம்முடைய முதலமைச்சர் போயிருக்காங்க, பாராட்டி இருக்காங்க. நீங்க டெலிவிஷன்ல இப்ப காட்டின மாதிரி 2 பேருமே நல்ல நிர்வாகம் உள்ள அரசுகள் என்று ஒருவரை மற்றவர் பாராட்டி இருக்காங்க. இதெல்லாம் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நம்ம நண்பர் சொன்னது மாதிரி அதிமுக அரசுக்கு மிகப்பெரிய சவால் என்பது மத்திய அரசிலிருந்தும் இங்கே திமுகவிலும் தான் வருகிறது. அதை பற்றி எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் கஜானா காலியாக இருந்தது என்ற நிலையில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதே போல பல திட்டங்களுக்கு
மத்திய அரசை சார்ந்திருந்த எதிர்பார்த்து அவர்களுக்கு அந்த ஆதரவு கிடைக்கவில்லை என்பதும் ஒரு மிகப்பெரிய உண்மை. ஆனால் காலத்தின் கட்டாயம் பாஜக கூட்டணியோடு தொடர்பு அல்லது நட்புறவு வைத்திருந்தால் இந்த தேர்தல் சமயத்தில் அது சரியாக இருவருமே போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நரேந்திர மோடியும் சரி ஜெயலலிதாவும் சரி ரெண்டு கட்சிகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இவ்வளவு லேட்டா நடத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல அது அந்த ஒரு டைமிங் எப்படி பார்க்கறீங்க? அதனாலதான் தேர்தல் கால கட்டாயம் சொன்னேன். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது தவிர அது ரொம்ப ஆழமான மனதிலிருந்து வர மாதிரி எனக்கு தோணல. திரு சமரசம் பல புள்ளி விவரங்கள்ல முதலமைச்சர் பல புள்ளி விவரங்களை கொடுத்திருக்கிறார். பல புள்ளி விவரங்கள்ல குஜராத் முன்னணியில் இருக்கிறது அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்க்கப்படுது. என்னுடைய கேள்வியை தாண்டி கண்களை திறந்து விட்டது போல இருக்கா? குஜராத் முன்னணி மாநிலங்கிற ஒரு மாய தோற்றம் தான் இருந்தது, விளம்பரம் தான் இருந்தது. இப்பதான் இந்த புள்ளி விவரத்தை எல்லாம் கொடுத்த பிறகு உங்களுடைய கண்கள் திறந்து விட்டது போல இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிருக்காங்க. இந்த கண்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே திறந்து விட்டுருக்கலாமோ? இன்னும் தெளிவு வந்திருக்குமோ? நீங்க அதாவது நீங்க மோடி தமிழகத்திற்கு வந்து போன ஒவ்வொரு முறையும் என்ன நடந்தது என்பதை பார்த்து இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஊடகங்களும் என்ன பிறவும் ஏதோ அவர் பிரதமராகிவிட்டார் என்று நினைப்பது போல ஒரு கற்பனை கனவில் இருக்கிறார்கள். அதன் காரணமாக விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. இந்திய துணைக்கண்டத்தில் தனது கட்சியின் தன்மை என்ன, தமிழகத்தில் தன்னுடைய நிலை என்ன, அவர்கள் ஏதோ சில இடங்களில் போட்டு மற்றவர்கள் பிடித்து இவர்கள் மூலமாக தமிழகத்தில் ஒரு பெருவாரியான வெற்றியை பெற்று விடுவோம் என்ற கனவில் சொல்லக்கூடிய வார்த்தையை தவிர வேற அல்ல. இதை மனதில் முதலில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லிம் ஆனாலும் இந்துக்களானாலும் கிறிஸ்தவர்களானாலும் முதலிடம் இருக்கிறது. உறுப்பினர்களே அதிகமான உறுப்பினர்கள் கட்சியிலே பெற்றிருக்கின்ற ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம். மக்கள் மத்தியில் இந்திய துணைக்கண்டத்தில் தேவையான அத்தனை சக்திக்கு மீறி இதை பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க. இது விவாதம் இல்ல, பிரச்சாரம். தொடர்ந்து பேசலாம். மேலும் பல விஷயங்கள் தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது. காங்கிரஸை நோக்கியும் சில கேள்விகள் எழுந்திருக்கின்றன. காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளரிடம் கேட்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால். ஜெயலலிதா, நரேந்திர மோடி, சோனியா காந்தி ஆகியோருடைய கடந்த 2 நாட்கள்ல சொற்போர் நடந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. ஜெயலலிதாவும் மோடியும் 2 கட்சிகளையும் ஒருவரை ஒருவர் மாற்றி சாடி இருக்கிறார்கள். சோனியா காந்தியும் நேற்று பிரச்சாரம் செய்திருக்கிறார். நான் சோனியா காந்தியுடைய பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய அம்சத்துக்கு போறதுக்கு முன்னாடி திரு அமெரிக்க நாராயணன் காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். நிறைய நிகழ்ச்சி நடத்திருக்கோம், இது சார்ந்த கூட்டணி சார்ந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும். ஒவ்வொரு முறை நீங்க பங்கேற்கும் பொழுதும் நீங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனம் பாஜகவுடைய பி டீம் தான் அதிமுக அப்படின்னு சொன்னீங்க. அந்த விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வந்திருக்கிறதா? மிக கடுமையா சாடி இருக்கிறார் ஜெயலலிதா, மோடியும் சாடி இருக்கிறார் ஜெயலலிதா. நான் என்ன கொஞ்சம் சரியா மிஸ்கோட் பண்ணிட்டீங்க. நான் பாஜகவுடைய பி டீம் அதிமுக சொல்ல, பாஜகவுடைய ஏ டீம் அதிமுக நான் சொன்னேன். நான் மிஸ்கோட் பண்ணல. நீங்க பாருங்க, ஐ ஹவ் கன்சிஸ்டன்ட்லி செட் பாஜகவுடைய ஏ. மற்ற தலைவர்கள் எங்க கட்சியில் சொல்றாங்க, நான் தெளிவாக பாஜகவுடைய ஏ டீம் தான் அதிமுக சொன்னேன். இன்னைக்கு தொடர்ந்து அப்படித்தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு மேட்ச் பிக்சிங் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்ல. இன்னைக்கு வேணா இவங்க 2 பேரும் இது இல்லன்னு சொல்றதுக்கு உண்மையாக இருக்குமானா பப்ளிக்கா 2 பேரும் ஒரு கமிட்மெண்ட், தமிழக மக்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தோம். நான் சத்தியமா அதிமுக உடைய இத எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா எடுத்துக்க மாட்டேன்னு மோடியோ இல்ல எந்த காலகட்டத்திலையும் இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நான் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு மக்கள் கிட்ட ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. சத்தியமா நான் திமுகவுடைய ஆதரவை பெற மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றேன். இந்த இதுக்கு முதல்ல நீங்க அவங்களை கேளுங்க. அப்போ நான் கேட்கிறேன், இருவருமே இருக்காங்க. சத்தியமா திமுகவுடைய ஆதரவை நாங்கள் பெற மாட்டோம், அவர்களோடு கை குலுக்க மாட்டோம் என்று உங்களால சொல்ல முடியும்? கலைஞர் அதை விரும்புறான்றது முக்கியம். ஏன்னா இன்னைக்கு உண்மையிலேயே நான் முடிச்சிடறேன். நீங்க கேள்வி கேட்டீங்க முடிச்சிடறேன். உண்மை நியாயமான கேள்வி தானே. இன்னைக்கு கலைஞர் கை கொடுப்போம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு மோடியுடைய எதிராலை ஒண்ணு வீசுகிறது. மோடிக்கு எதிராக மக்கள் கிட்ட இருக்க உண்மையை சொல்லணும்ல. மோடிக்கு எதிராக ஒரு பெரிய அலை இருக்குது. அந்த இன்னைக்கு எப்படி 2 கழகங்களுக்கு போடுகின்ற ஓட்டு
மோடிக்கு போடுகின்ற ஓட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க. எங்க வந்து அது மோடிக்கு எதிராக உள்ள அலை காங்கிரசுக்கு போய்விடுமோ என்று கலைஞர் கையை நீட்டுகின்றார். கலைஞருடைய கையை தெளிவாக இப்பொழுது வேண்டாம் என்று சொல்கின்றோம். வேண்டாம் என்று நீங்க சொல்றீங்க. மற்றொரு செய்தி தொடர்பாளர் திரு பீட்டர் அல்போன்ஸ் ஒரு சிறந்த ஸ்டேட்ஸ்மேன், அவரோட நாங்க சேர்றதுக்கு தயாரா இருக்கோம் பேசினார் இதே நிகழ்ச்சியில். தேர்தலுக்கு அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் நான் தெளிவா சொல்றேன், நீங்க வேணா கலைஞரையோ தயவு செய்து இன்னைக்கு இவங்களை கேளுங்க, அதிமுக இந்த கேள்வி கேளுங்க. இவங்க வந்து மேட்ச் பிக்சிங் ரொம்ப தெளிவா நாங்க வந்து புரியல. கலைஞர் தானே வெளில போனாரு, நாங்க வெளில போல. கலைஞர் வந்து தெளிவா வெளில போயிட்டாரு. அவர்தான் இன்றைக்கு நாங்கள் கை கொடுக்கிறோம் சொல்றாரு. அதிமுக கழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் பிஜேபி இல்லாத மாநில அரசுகள் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான். ஐயா அதிமுக சார்பா இந்த ஒரு இதை தயவு செஞ்சு கொடுங்க. சத்தியமாக இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அடுத்த தேர்தலை சந்திக்கின்ற வரை அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விதான் நியாயமானது. யாரும் இந்த ப்ராமிஸ் கொடுக்க மாட்டாங்க, காங்கிரஸ்காரங்க ஜென்மத்தில் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப தெளிவா இருக்கு இதை பத்தி. ஏனென்றால் இந்த சந்தர்ப்பவாதத்துக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்க போனாங்க, நாங்க என்னைக்கும் பிஜேபி ஆதரிக்க மாட்டோம். நான் எழுதி தரேன். பாராளுமன்றத்துக்கு நடக்கிற தேர்தல் நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு பிஜேபியா காங்கிரஸா அப்படி இருக்குச்சு. அவங்க 2 பேரும் போடுற ஓட்டு பிஜேபிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? பிஜேபிக்கு போற வாய்ப்பு இல்லையா? என்னோட ஓட்டு நிச்சயமா பிஜேபி. திமுகவோடு சேர மாட்டோம் என்று சத்தியமாக சொல்ல முடியுமா? நீங்க வந்து அதை வந்து சட்டமன்ற தேர்தல் கூட நியாயமான கேள்வியா இருக்கும். நான் இன்னைக்கு சொல்ல அதே போல மோடிக்கு போடணும்னு நினைக்கிறாங்க, மோடிக்கு எதிராக போடணும். மோடிக்கு எதிராக போட வேண்டிய இதெல்லாம் வாக்குகள்லாம் காங்கிரசுக்கு தான் வேணும். 2 கழகங்கள் யாருக்கு போட்டாலும் அது மோடிக்கு போற ஓட்டு, சந்தேகமே வேணாம். மோடிக்கு போடுற சப்போர்ட். மோடிக்கு போட வேணாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் திமுக போடுற ஓட்டா திமுக நிச்சயமாக நான் எழுதி தரேன். இவங்க 2 கழகங்களும் அவங்களை வந்து இது பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க பேசுற ரொம்ப பிடிச்ச சாத்தியமான எதிர்காலத்தை பத்தி பேசுறீங்க. இல்ல நீங்க மறுக்க பார்க்கலாம். நான் மறுக்கிறேன். காங்கிரஸ் வந்து பிஜேபி இந்த அரசை சப்போர்ட் பண்ணணும் நீங்க சொல்றீங்களா? நான் மறுக்கிறேன். எந்த விதத்துல அதை சொல்றேன்? சாத்தியமான எதிர்காலத்தை பத்தி பேசுறீங்க. சாத்தியமான எதிர்காலத்தை சொல்றேன். பிஜேபி சப்போர்ட் பண்ணுவோம். நடந்த கடந்த காலத்தை பதவி வெறிப்படுத்துவதற்கு நாங்கள் நடந்த கடந்த காலத்தை பார்த்தீர்களானால் சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையிலே கம்யூனிஸ்ட் கூட நீங்க கை சேர்த்துப்பீங்க, திமுக கூட கை சேர்த்துப்பீங்க, பிஎஸ்பி கூட கை சேர்த்துப்பீங்க, பிஜேபி சொல்ல பாராளுமன்றத்தில் நடக்கிற திமுக பத்தி கேட்கும் போது நேரடியா பதில் சொல்லல. நீங்க சொல்லல, நீங்க சட்டமன்றத்தை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சட்டமன்றத்தில் சொல்லுங்க, நியாயமான கேள்வியா இருக்கும். மக்கள் நீங்க பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. பிஜேபி வழக்கம் கொடுக்குற அதிமுக சட்டமன்றத்துக்கு நடத்துற தேர்தல் என்னது? இதை தாண்டி மக்கள் இதுதான் பார்க்கறாங்க. மோடிக்கு எதிராக காங்கிரஸ் தான் வேணும். So it is about Modi. This election is about Modi. It is about Modi. ஏன்னா மோடியே சொல்றாரு, கட்சியோட பெரியானவன் அவரே சொல்றாரு. திரு சேகர் அவர்கள்ட்ட மேலும் இதை தாண்டி எடுத்து போக விரும்புறேன். முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு விமர்சனம் நியாயமானது இல்லையா? முல்லை பெரியார் விவகாரமாகட்டும், காவிரி விவகாரமாகட்டும், இல்லைன்னா ஸ்ரீலங்கா தமிழர்கள் விவகாரமாகட்டும், ஒரு வரி கூட தேர்தல் அறிக்கையில இல்ல அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் தானே? இதுல ஒரே ஒரு கேள்வி நான் ஆட் பண்ணிடுறேன். மீனவர்களை பத்தி கூட தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு நாங்க தனியா ஒரு அமைச்சரவை வைக்கிறோம், அதை கூட சொல்லலைங்க அப்படின்னு கேக்குறேன். இல்ல அவங்க பாவம், அவங்க வந்து அப்படிதான் பேசி ஆகணும். ஏன்னா அவங்க என்ன பேசுனாங்கிற ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தா அவர்கள் மறுபடியும் டிஃபெண்டிங் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அதுக்கு நான் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. நான் விஷயத்துக்கு வரேன். தொடர்ந்து வந்து பிஜேபி தொடர்ந்து வந்து தமிழக மீனவர்களுக்காக, இலங்கை தமிழர்களுக்காக தமிழக பிஜேபி எவ்வளவு தூரம் போராடி இருக்கிறது என்பது சரித்திரம். கடந்த 2 ஆண்டு. இரண்டாவதாக கடந்த 122 கூட்டங்களாக இந்தியாவில் வந்து சென்ற நரேந்திர மோடி அவர்களுடைய மொத்த பேச்சினுடைய ஒரு சாராம்சம் தான் தொடர்ந்து அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஜனவரி மாதம் 19 கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அகில இந்திய செயற்குழு நடந்த போது அதுல மிக தெளிவாக கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கையினுடைய பெரும்பகுதியை பேசியிருக்கிறார் நேஷனல் எக்ஸிகியூட்டிவ்ல. காவிரி விவகாரம் பத்தி என்ன பேசல? ஆகவே பற்றி என்ன பேசல? நான் சொல்றேன் பெரியார் பற்றி என்ன பேச, அதாவது தமிழர், அதாவது குஜராத்திலே இருக்கக்கூடிய கட்சி பகுதியில், குஜராத்தில் பாகிஸ்தானாலே அங்க தாக்கப்படுகின்ற மீனவர்கள் போல
இந்தியாவெங்கும் நம்முடைய அண்டை நாடுகளாலே தாக்கப்படுகின்ற மீனவர்கள், தமிழருடைய மீனவர்கள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து நான் வருகின்ற போது கூட மீனவர்களுக்கு நடத்தி. இரண்டாவது, முல்லை பெரியார் விவகாரத்துல, காவிரி விவகாரத்துல, ஈழத்தமிழ் விவகாரத்துல, அதாவது தமிழர்கள் விவகாரத்துல நம்மளுடைய அண்டை நாட்டு கடல் தாமரை மாநாட்டுல சொன்னதாக நான் புரிஞ்சுக்கல. கடல் தாமரை நான் கூட 1000 சொல்லாங்க. நாராயணன் அவர்கள் எப்போதுமே ஒரு ரொம்ப அழகாக சொல்றாரு. அதனால அவர் மீது எனக்கு பெரிய மரியாதையே உண்டு. தான் பேசுகின்ற போது மற்றவர்கள் பேச வேண்டாம் அதை தயவு செய்து ஞாபகப்படுத்தினேன் அவருக்கு. அதனால முடிச்சிடுறேன். அதாவது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தனித்தனியாக அவர் பேசாமல் மொத்தமாக பேசியிருக்கிறார். அண்டை மாநிலங்களோடு சரியான உறவு, அண்டை நாடுகளோடு சரியான உறவு, இது சரியா மத்திய அரசு, வலுவான மத்திய அரசு வரும்போது செய்யும். இதை நாங்கள் பாரதிய ஜனதா வாஜ்பாயினுடைய ஆட்சி காலத்திலே இதை நாம் தெளிவாக முல்லை பெரியார் பற்றி கச்சத்தீவு இந்தியாவுடைய இவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் இவர்கள் கூட்டணியில் இருந்த கருணாநிதி ஆட்சி காலத்தில் இப்போது இல கணேசன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மிகப்பெரிய தவறு நடந்தது. பாராளுமன்றத்தில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க. தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவை மீட்போம்னு சொல்லி ராமசேது பத்தி பேசுறீங்க, கச்சத்தீவு பத்தி பேசுறீங்க. மறுபடியும் திரும்ப சிறிய ஒவ்வொரு தனித்தனி விவகாரமாக எடுத்து அதை பூதாகரமாக்கிறீர்கள். மொத்தமாக சொல்லி இருக்கிறோம், அண்டை மாநிலங்களோட உறவு, நம்முடைய நாட்டினுடைய பிரிக்க முடியாத பகுதிகளை நாம் விட்டு தருவதற்கு தயாராக இல்லை. நம்முடைய நாட்டு மக்கள் அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய வம்சாவளியினருக்கு பாதுகாப்பு என்பதை எல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பது மட்டுமில்லாமல் பிஜேபி இருந்த காலத்திலே அதற்கான சரியான நடைமுறையை செய்து காட்டியிருக்கிறோம். திரு சமரசன் இன்னைக்கு மின்வெட்டு கூட்டு குறித்து சிங்களரை இங்க ஏன் வரவழைத்தீர்கள்? இந்தியாவிற்கு சிங்கள அரசு அதிகாரிகளை இங்கே வரவழைத்தது பிஜேபி இல்லையா? இந்த வருஷம் 5 வருஷம் பேசுவீங்க, அடுத்த 5 வருஷம் பேசுவீங்க. இலங்கை தமிழர்களுக்கு அதிமுக இருந்த விஷயம் எல்லாம் கருணாநிதி அவர்கள் புட்டு வைக்கிறார்கள். திடீர்னு அவங்க மேல பாசத்தோட வர வேணாம். நீங்க ஒரே மாதிரியா தான் நாங்க இருந்துட்டு புட்டு வைக்கட்டும். இலங்கை பிரச்சனையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ராஜீவ்காந்தி போன்ற திட்டத்தை இருக்கின்ற காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதா இல்லையா? அதை அமுலாக்குகிறதா இல்லையா? இதற்கு பதில் சொல்லட்டும், அதற்கப்புறம் பேசட்டும். இங்கே தமிழர் மீனவர்கள் என்று சொன்னால் இந்திய அரசு ஏன் அதை தலையிட்டு இதுவரையில் நிவர்த்தி செய்யவில்லை? அது இந்தியாவிற்கு சொந்தமானதா இல்லையா? கச்சத்தீவை தானம் கொடுத்தது யார்? கொடுப்பது காரணமாக இருந்தது யார்? இப்படிப்பட்ட ஒரு அரசியல் இருக்கலாமா? வாக்களிக்கலாமா? சமரசம் மின்வெட்டு குறித்து மின்வெட்டு குறித்து அதிகம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிற நிலையில இன்னைக்கு நீங்கள் இருப்பது அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன் நினைக்கிறீங்களா? வேதனைப்படுகிறோம் இல்லைங்க. அதாவது மின்வெட்டு இப்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் மின் உற்பத்தி ரெண்டும் செய்கிறது, உங்களுக்கு தெரியும். ஒன்று 8000 மெகாவாட் மின்சாரத்தை 12,000 11,500க்கு மேலாக நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் மாநில அளவில். 2, மத்திய அரசு இணைந்து செயல்படுத்தப்படக்கூடிய பல்வேறு மின்திட்டங்கள் ஒழுங்காக செயல்படவில்லை. அதில் அவ்வப்போது ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு பழுது என்று சொல்லி இந்த தேர்தலிலே இப்படி ஒரு இக்கட்டான கட்டம் வர வேண்டும் என்று குளிர் காய்கிறது காங்கிரஸ் ஆட்சி என்று குற்றம் சாட்டுகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சேர்ந்து மின்வெட்டை பொறுத்த வரைக்கும் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் அரசியல் செய்தது யார்? கூடங்குளம் எதிர்ப்பாளர்களை ஆதரித்து பின்பு முன்னுக்கு பின் முரணாக பேசியது யார்? கூடங்குளம் நீங்க பேச குறிப்பில்லைங்க, கொஞ்சம் இருங்க, மொத்தமா சொல்லுங்க. கூடங்குளம் இதுக்கு தமிழக சட்டசபையில கூடங்குளத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது யார்? ஒன்று. இரண்டாவதாக மத்திய அரசு தொகுப்பில் இருந்து சட்டசபையில நிறைவேற்றப்பட்ட கேபினெட்ல நினைக்கிறேன், சட்டசபையிலேயே நிறைவேற்றப்பட்டு நீங்க செக் பண்ணீங்க. இரண்டாவதாக இது மத்திய அமைச்சர் தொகுப்பிலிருந்து தமிழகத்துக்கு மற்ற மாநிலங்களை விட அதிகமாக தரப்படுகிறது. 2. மூன்றாவது, அங்கேருந்து வரதுக்கு பாதை இல்லைன்னாங்க. பாதை அமைத்து கொடுத்து 45 நாள் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அது இன்னொரு பதில் சொல்றேன் சேர்ந்து. தமிழக இது மத்திய தரம் இங்க படிக்கிற குழந்தைகள் இல்ல, இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து 12,000 கோடி ரூபாய் கர்நாடகாவில், அதெல்லாம் விடுங்க. தமிழக விவசாயிகள் பயத்துல ஏடிஎம்கே அடிக்கிறாங்க. எடுத்துக்காட்டா 2011-12 இதுக்கு கரும்பு விவசாயிக்கு மத்திய அரசு கொடுத்த தொகை 1450 ரூபாய்.
இப்போ 2100 ரூபாய் 2013 2 வருடங்கள்ல ஏறக்குறைய 55% 45%. மத்திய அரசு கரும்பு மத்திய அரசு அதிமுக குற்றம் சொல்லிச்சே நிறுத்தாதீங்க. 650 ரூபாயில 550 ரூபாய் 15% குறைச்சிருக்காங்க. கரும்பு விவசாயி வவுத்து அடிக்கிறாங்க. நியாயமா கேட்கிறேன், தர்மமா கேட்கிறேன். ஏன் இந்த விவசாயி 2012 13 14 650 ரூபாயில 550 ரூபாய் கரும்புக்குடைய சப்போர்ட் பிரைஸை ஏன் குறைச்சாங்க? விவசாயிகள் பயத்தில் விவசாயிகளை பற்றி கவலைப்படாத விலையை விட அதிகமாக மாநில அரசுடைய பிரைஸ் கடந்த 2 வருடமாக 650 ரூபாய் கொடுத்தது 550 ரூபாய் கொடுக்கிறேன். உங்களுக்கு எனக்கு நான் சொல்ற புள்ளி விவரம் உண்மை. மத்திய அரசாங்க நிர்ணய விலையை விட மாநில ஸ்டேட் அட்வைசரி பிரைஸ் அதிகம். 2013 குறைச்சாங்க 650 ரூபாய் 550 ரூபாய் குறைச்சாங்க. உண்மையா இல்லையா? ஸ்டேட் அட்வைசரி பிரைஸ் மாநில எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சார். 15% குறைச்சிருக்காங்க. திரு சமரசன் சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு. திரு நாராயணன் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். உங்களுடைய பதில் என்ன கேள்விங்க? மின்சார விஷயம், கூடங்குளம் கரும்பு விவசாயி கூடங்குளத்தில் மக்கள் மத்தியில் கேட்கும்போது அவர்கள் பல்வேறு எதிர்ப்புகளை உதயகுமார் முதல் பலர் சொன்னார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதில் என்ன உண்மை இருக்கிறது? அதையெல்லாம் கொண்டு வாருங்கள். உலக அளவில் எங்கெங்கு இப்படிப்பட்ட அனல் மின் திட்டம் இருக்கிறது, எங்கெங்கு வெற்றி அடைந்திருக்கிறது, அது சரியாக இருக்கிறதா இல்லையா ஆய்ந்து அறிந்து பார்த்து நீங்கள் கேட்பதில் நியாயம் இருந்தால் உங்கள் பக்கம் நான் இருப்பேன். அது தவறு என்றால் அதை கண்டிப்பேன் என்றுதான் சொன்னாரே தவிர அதெல்லாம் வரக்கூடாது என்று எப்பொழுதும் சொல்லவில்லை. ஒரு வருஷம் ஒரு நாட்டிற்கு ஒரு திட்டம் வந்து வருகிறது என்றால் குறை என்ன என்பதை பற்றி அதை எடுத்து போட வேண்டுமே தவிர அதை நிவர்த்தி செய்ய வேண்டுமே தவிர ஒரு திட்டமே தேவையில்லை என்று சொல்வதற்குத்தான் இருக்கிறார்களா? அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாராயண் நம்புகிறாரா? கரும்பு விவசாய கரும்பு விவசாயம் சார்ந்து உங்களுக்கு நான் எக்ஸாக்டா பிரைஸ் சொல்லிடுறேன். எஃப்ஆர்பி மத்திய அரசாங்கத்துடைய நிர்ணய விலை 2100 பெர் டன். ஸ்டேட் அட்வைசரி பிரைஸ் தமிழ்நாடுடைய அதாவது ஸ்டேட் அட்வைசரி பிரைஸ் வந்து 2650. இல்ல ஒரே நிமிஷம் 2011 எவ்வளவு அதிகமா ஒரு தயவு செஞ்சு இதை தெளிவுபடுத்துங்க. 2012 எவ்வளவு இருக்கு தெரியுமா? 650 ரூபாய். கரும்பு விலை டிஸ்கஷன் இல்ல நிச்சயமா இல்ல. ஸ்டேட்டோட உண்மை நிலையை சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். 650 ரூபாய் டைக்ரெசிங். சோ எஃப்ஆர்பி ஓட சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரைஸ் ஓட ஸ்டேட் அட்வைசரி பிரைஸ் 550 ரூபாய் அதிகம். 650 ரூபாய் கொடுத்திருந்தா 550 ரூபாய் கிட்டி அவர்கள்ட்ட கேட்க வரும் என்று திருப்பி நம்ம டைக்ரெஸ் பண்றோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு காங்கிரஸ் உடைய அறிக்கையிலும் பாஜக அறிக்கையிலும் தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கான பல அம்சங்கள் இல்ல அப்படிங்கிறது. சோ அது இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை அது ஏமாற்றம் தான். இது நல்ல ஒரு கேள்வி. ஒரு பதில் இதுக்கு குறிப்பாக பாஜக சொன்ன பதில் அதை நான் எடுத்து சொல்றேன். நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பேசும்பொழுது குறிப்பிட்ட ஒவ்வொரு மாநிலத்தினுடைய விஷயங்களை எடுத்து நம்ம தொகுத்து சொல்லல. ஒவ்வொரு மகாராஷ்டிரால ஒரிசால தமிழ்நாட்டுல கேரளால அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மேனிபெஸ்டோல கொண்டு வர. சேது ப்ராஜெக்ட் பத்தி பிஜேபி அது வந்து ஒரு தேசம் சார்ந்த இட்ஸ் a national issue. Let us get that. It's a national issue. Correct. It's a national issue. It's a heritage issue. So இப்போ ஒரு ரெண்டு மாநிலத்துக்கு உண்டான ஒரு ரிவர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது ஒரு தேசிய இஷ்யூ இல்லையா? அது நிச்சயமாக ஒரு தேசிய இஷ்யூ. அது நிச்சயமாக ஒரு தேசம் சார்ந்த ஒரு விஷயம். அந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஓகே. இரண்டாவது முக்கியமானது காவிரி விவகாரத்தில் பிஜேபியும் காங்கிரசும் என்ன விளக்கி இருக்கிறது? ரெண்டு மாநிலத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர்கிறது. ஒரு கசப்பு ரெண்டு மாநிலத்துக்கும் போற அளவுக்கு இருக்கிறது. அதுக்கு இந்த விவகாரத்தை இப்படி தீர்ப்போம் என்று பிஜேபி காங்கிரஸ் என்ன சொன்னது? குறிப்பிட்ட இந்த விஷயத்திற்கு இப்படிப்பட்ட தீர்வுங்கிறது அவங்களுக்கு சொல்லக்கூடிய நிலையில இரண்டு கட்சிகளுமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நம்பர் 1. இரண்டாவது, இரண்டு மாநிலங்களையும் சமரசத்திற்கு கொண்டு வந்து முனைந்து செயல்பட்டு அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு ஆக்கப்பூர்வமான ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வேணும். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல கடந்த 15 ஆண்டுகள் அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஒரு மத்திய அரசு நம்ம வந்து பார்த்தது கிடையாது. இதுதான் உண்மை. நான் திரு சேகர் அவர்கள்ட்ட கேட்கிறேன். ஒரு முக்கியமான இஷ்யூ தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். பல புள்ளி விவரங்களை இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அடுக்கியிருக்கிறார். மனிதவள குறியீடுகள், இந்த குறியீடுகள் எல்லாம் வந்து இதன் அடிப்படையில எல்லாம் விருது கிடைக்குதுன்னு சொல்றீங்க. அப்படிங்கிற அம்சத்துல இதுல வந்து தமிழ்நாட்டை விட வறுமையாகட்டும் இல்லாட்டி தொழில் ஈர்ப்பாகட்டும்
இல்ல பொது விநியோக திட்டமாகட்டும் நிச்சயமாக குஜராத்தை விட பெட்டரா இருக்குன்னு தமிழக முதலமைச்சர் சொல்லும்போது அவ்வளவு எளிமையா முதலமைச்சர் உண்மையை சொல்றாங்க. இல்ல அதன் மூலமாக அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? குஜராத்துடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் விளம்பரம் தான். தமிழ்நாடு பல இனங்கள்ல டெவலப்டா இருக்குங்கிறது அவங்களுடைய 100% உண்மை. குஜராத்தினுடைய டெவலப்மெண்ட் விளம்பரம், மாயை, போலி, ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மதவாத முதல் மந்திரி தான் 12 ஆண்டு காலமாக அங்க மத கலவரங்கள் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மதவாத முதல் மந்திரி தான் இந்தியாவுடைய பல்வேறு தொழில் வளர்ச்சியிலே அங்க யதார்த்தமான ஃபீல்டுல மக்கள் ரோட்டுக்கு வந்து பேசுகின்ற நல்ல விஷயங்களை உருவாக்கி இருக்கிறார். மதவாதம்ங்கிறது உங்க கருத்தா இல்லாட்டி வித்தின் கோட்ஸ்? நாராயணன் சந்தோஷப்படுவார். எடுத்த உடனே அதுதான் ஆரம்பிச்சார். இந்த தேர்தல் அது இல்ல, கன்னியாகுமரியில வந்து பேசின அவங்களுடைய யூபிஐ தலைவி அதை தான் சொல்லிட்டு போயிருக்காரு. கன்னியாகுமரி அப்படிப்பட்ட ஊரு. மதவாதம் என்றால் அதுக்கு என்ன விளக்கம் அவங்களால தர முடியாது. மதவாதம் எந்த கட்சி அவங்களோட கூட்டு சேர்ந்தா மதவாதம், எது சேராதி மதவாதம் இல்ல. பல்வேறு விஷயங்கள் மதவாதத்தை பற்றி அவர்களாலே சொல்ல முடியாது. புள்ளி விவரங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? அந்த புள்ளி விவரங்களுக்கு யதார்த்தமாக தமிழகத்திலே இவர்கள் சொல்லுகின்ற வளர்ச்சியும் குஜராத்தினுடைய வளர்ச்சியும் போய் பார்க்கட்டும். புள்ளி விவரங்களிலே இவர்கள் வந்து புள்ளி விவரங்களிலே முன்னணியில் இருக்கலாம். நல்லா இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, குஜராத் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ஜெக்டிவான பாராமீட்டர்ஸ் ஹோலிஸ்டிக் growth, அதாவது விரல் மட்டும் வளர்ந்து பிரயோஜனம் இல்லை, கை மட்டும் வளர்ந்து பிரயோஜனம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பத்தி பல முறை பேசப்பட்டிருக்கிறது. அவர் வந்து 2001 பொறுப்பேற்ற பிறகு அங்க பேசுகின்ற போது 2001 அவர் பொறுப்பேற்ற போது அங்கே நடந்த வளர்ச்சியினுடைய விகிதம் என்ன, 2013 என்ன வளர்ச்சி, குஜராத்தினுடைய ஆவரேஜ் என்ன, அதற்கு முன்னாலே 10 ஆண்டு காலத்துக்கு இருந்தது என்ன, இந்த வளர்ச்சிகள் ஒன்று. இரண்டாவது இன்னொரு விஷயம், அங்க வந்து மால் நியூட்ரிஷன் பத்தி பேசுறாங்க. அங்க வந்து இயல்பாகவே ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் அங்க நிறைய இருக்கிறது. அந்த மக்களுடைய கலா இது ஹெல்த்தினுடைய சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஒரு குறியீடுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எதுக்கு சொல்கிறேன் என்றால், ஒரு பிரதேசத்தினுடைய முக்கியமான உணவு வகைகளிலே சில மாற்றங்கள் சொல்லக்கூடிய விஷயம். இதே மாதிரி முன்னால ஏற்பட்ட வளர்ச்சி, அதற்கு பின்னால் இருக்கிற வளர்ச்சி, இதனுடைய growth இதை நாம் கவனிக்க வேண்டும். இறப்பு விகிதம், குழந்தைகள் இறப்பு விகிதம் இதெல்லாமும் இதோட சம்பந்தப்பட்டது. இதையெல்லாம் வைத்து நீங்கள் உங்களுடைய கணக்கு என்ன குஜராத் வளர்ச்சியில் சொல்ல வருகிறீர்கள்? சொல்லல. இந்த குறிப்பிட்ட வாஜ்பாய் அரசாங்கத்தால் பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்ட அமர்த்தியா சென் தன்னுடைய புத்தகத்தில் சொல்றார், நோபல் பரிசு அமர்த்தியா சென் சொல்றார், தமிழ்நாடு சஸ்டைனபிள் மாடல் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் என்கிறார். ரொம்ப சரியான விஷயம். அதே அமர்த்தியா சென் போல இந்தியாவினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் குஜராத்தினுடைய வளர்ச்சியை இந்தியாவுடைய பல மாநிலங்களுடைய வளர்ச்சியிலே பல்வேறு வகையிலே பாராட்டி இருக்கிறார்கள். குஜராத் வளரலன்னு யாரும் சொல்ல, வளர்ந்திருக்கு. தமிழகத்தை ஒப்பிட்டால், நான் போய் சொல்றது இல்ல, தமிழகத்தை ஒப்பிட்டால் குஜராத்தின் வளர்ச்சி, ஏன் மகாராஷ்டிரா ஒப்பிட்டா குஜராத்தின் வளர்ச்சி, கேரளா ஒப்பிட்டால் குஜராத்தின் வளர்ச்சி, இவைகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து பல துறைகள்ல குஜராத் பின்தங்கி உள்ளது. முக்கியமான துறைகள்ல இது எஜுகேஷன்ல கூட பின்தங்கி உள்ளது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெண்டிங். அப்புறம் இவர் சொன்னார், நல்லா சொன்னார், 2010 மோடி வந்த பிறகு மதவாதமே இல்ல. 2001 அவங்க வந்த பிறகு இதுவே யாருமே சாகலன்னு அதான் ராஜபக்சே சொல்றாரு. மோடி ராஜபக்சே ஏறக்குறைய ஒண்ணுதான். பாருங்க, போர் முடிஞ்சு போச்சு. உங்களுடைய வக்கரத்தினுடைய ஒரு உச்சகட்டம். இந்த பேச்சு வந்து இந்த மாதிரி ஒரு டிவியில லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிற இடத்துல ராஜபக்சே சொல்வது என்பது மனதினுடைய அடித்தளத்தில் ஆழத்தில் இருக்கக்கூடிய வக்கரத்தினுடைய அது எதா இருந்தாலும் ராஜபக்சே மோடி ஒப்புது என்பது ஹிட்லரி சோனியாவை ஹிட்லரி சோனியா ஹிட்லரி ராகுலை ஒப்பிடவா? மதவாதத்தை பத்தி என்னன்னு சொன்னாங்க. மதவாதத்தை பத்தி தெளிவா பண்றேன். எல்லா மதத்தினரும் சமம். இதுல வந்து யாரு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்ல. இவங்க நான் ஒண்ணு கூட மதவாதம் பின்வாங்கிக்கிறேங்க. இவங்க மதவாதிகள் இல்ல. ஏன்னா மதவாதிய மட்டும் இருந்தா, ஹிந்துத்துவா இருந்தா ஹிந்துக்களை கொல்ல மாட்டாங்க. ஆனா கோப்ரா போஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, ஹிந்து குழந்தைகளை கொல்ல வேண்டும். இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாகணும். நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம், அதிமுக அரசு மீதான தேசிய கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகள் பற்றி நேர்களுடைய பார்வை என்னங்கிறது கேட்டிருந்தோம். பார்க்கலாம்.
இந்த குற்றச்சாட்டுகள் சரி என்று 40%, இது அரசியல், இந்த குற்றச்சாட்டு வெறும் அரசியலை பின்புலமாக கொண்டது என்று 25%, இந்த குற்றச்சாட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொருந்துமே என 35% தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பல அம்சங்களை வாதிக்க வேண்டியிருக்கும் என்றாலும் கூட நிகழ்ச்சி இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சமரசன், திரு அமெரிக்க நாராயணன், திரு கிட்டி, அதே போல திரு SR சேகர் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.